தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்து, அதை வந்து நான் தொடர்ச்சியா அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோவா அப்படியே தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில நடக்கிற போராட்டத்தில பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த கோத்தபய ராஜபக்ஷ. அதுதான் ஒரு மிகப்பெரிய காமெடியாவும் அதாவது உலக நாடுகள் மத்தியில அவர் ஓடி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி எல்லா இடத்துலயும் பரவுதுன்னும்போது, எப்படி ஒரு ஆனந்தம் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைய இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இயற்கை எல்லாத்தையும் சமன் செய்யும் ராஜா அப்படிம்பார்ல, அந்த விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்னொரு ஆள் ஓடினது, இப்போ இந்த ஆள் ஓடினது அப்படிங்கிறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. வரலாறு அது காணாத ஒரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கை மக்கள் சில மாதங்களுக்கு முன்புல இருந்து தான் பார்த்திங்கன்னா, இந்த போராட்டத்தை கையெடுத்தாங்க. இது தொடக்கத்தில் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்திங்கன்னா, இலங்கை பிரதமர் பதவியை வந்து மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளுடைய துரோகி. அவர் வந்து முதல்ல வந்து பதவி விலகி இருந்தார். அதுக்கப்புறம் பிரதமர் மாளிகையான அலரிமலையில் போராட்டக்காரர்கள் எல்லாருமே வந்து எரிச்சே காலி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இலங்கையில் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே வந்து பதவியேற்றார். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 மாதங்கள் முன்னாடி தான் அந்த விஷயம் நடந்தது. அவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, பொருளாதார நெருக்கடி இன்னும் நாட்டை வந்து ரொம்ப குறைந்தபட்சமாக 1½ ஆண்டுகளாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தெரிவித்தார். இதனால் வந்து பயங்கரமாக ஒரு கோபம் வரும் இல்லையா? கோபமும் அந்த ஏமாற்றம் அடைந்த மக்கள் சில மாதங்கள் இடைவெளிக்கு பிறகு அரசை எதிர்த்து மீண்டும் ஒரு போராட்டத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. இதனால் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக பிரதமர் அலுவலகம் வந்து தற்காலிகமாக மூடப்பட்டு வச்சிருந்தது. அதே சமயம் பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அங்கங்கே சின்ன சின்னதாக போராட்டம் நடந்து வந்தன. இந்த போராட்டம் தற்போது மிகவும் வலுப்பெற்று பார்த்தீங்கன்னா, கோத்தபய பதவி விலக வலியுறுத்தி அதிபர் மாளிகை அருகே போராட்டம் இன்னைக்கு நடக்க திட்டமிட்டிருந்தாங்க. இதற்கு தடை கோரிய வழக்கில் உத்தரவிட்ட நீதிமன்றம் போராட்டக்காரர்களையும் போலீசார் வந்து தடுக்கும் வகையில் உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்றும், பொதுமக்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் அவங்க தீர்ப்பளித்தாங்க. அதன்படி இலங்கை அதிபர் மாளிகை அருகே வந்து நடைபெற்ற போராட்டத்தின் போது திடீர்னு ஒரு வன்முறை வெடித்திருக்கு. அதிபர் மாளிகையை சுற்றி இருந்த தடுப்பு வளையங்கள், பாதுகாப்பு அரண்கள், பேரிகார்டுகள்னு போராட்டக்காரர்கள் எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு வளையங்கள்லாம் மீறி போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகைக்குள்ளே நுழைந்து, அதிபர் மாளிகைக்குள்ளே இருக்க அத்தனை போராட்டக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. ஆனாலும் போராட்டக்காரர்கள் வந்து கொண்டே இருந்ததால் போராட்டம் பயங்கரமாக தீவிரம் அடைஞ்சிருக்கு. கொழும்பு முழுவதுமே ரொம்ப ரொம்ப பதட்டமாக காணப்பட்டிருக்கு. அதிபர் மாளிகை மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் அங்கங்கே வந்து நிறைய போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதிபர் மாளிகையில் இருக்கிற அதிபர் என்ன பண்ணுவார், கோத்தபயா உடனே அங்கேருந்து தப்பி ஓடி இருக்கார். அதிபர் மாளிகையிலேருந்து அவர் மாற்று வழியில் எங்கே ஓடி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல தகவிருக்காருன்னு இப்போதைக்கு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இராணுவ தலைமையகம் ஒன்று இருக்குது, அங்கே தான் அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போராட்டக்காரர்களுக்கு பயந்து கோத்தபயா ராஜபக்ஷ அங்கே பதுங்கி இருக்கிறதா வந்து தகவல்லாம் சொல்கிறாங்க. எந்த மக்கள்கிட்ட எந்த வந்து அந்த இனவாதம், பிரிவினை பேசி பேசி அவங்ககிட்டேருந்து ஓட்டை வாங்கி இந்த மாதிரி பண்ணாங்களோ, அவங்களே இப்படி திருப்பி அடிக்கிறதுங்கிறத பார்க்குறது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அதே விஷயத்த மறுபடியும் சொல்கிறேன். இயற்கை எல்லாத்தையும் சமன் செஞ்சுட்டு தான் போகும் அப்படின்னு. நீ எதை விதைக்கிறையோ அதாலேயே நீயும் வந்து அறுவடை செய்யப்படுவாய் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இது வந்து நமக்கு சந்தோஷம் அப்படின்னாலும் கூட, இந்த நேரத்துலயாவது நம்மளுடைய அந்த ஒரு கனவு இருக்குது பார்த்தீங்களா, ஈழம்ங்கிறது. அந்த விஷயத்த இப்பயாவது எல்லாரும் முன்னெடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நினைக்கிறேன். அவங்க ஆளணும். மக்கள் வந்து நல்ல புரிதலோட, நல்ல பொருளாதார கொள்கைனா என்னன்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சு, அவங்க ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல நின்னாங்க அப்படின்னா தான் இது மாற்றம் பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா, நம்பி ஏமாந்து போன அதே ஆட்கள முன்னாடி நிறுத்திலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, பல பேர போட்டு பொளக்குற வீடியோ இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு எம்எல்ஏ அப்படின்னு கூட பார்க்காம போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பசி கொடுமை அப்படின்னு அண்ணன் சொன்ன அதே வார்த்தை தாங்க. எல்லாமே அதே தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாலே அவர் பேசி வச்சுட்டு போயிருக்காரு. என்னடா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காரே அப்படிங்கிற மாதிரியான சில உணர்வுகள் சில நேரத்துல வருது. அதாவது காரு, மோரு, செல்ஃபோன் அது இது எதுவுமே இல்லைனா கூட போராட்டம் வராதுங்க. அதாவது தொழில்நுட்ப ரீதியாக இருக்கிற எந்த விஷயத்தாலையும் வந்து போராட்டம் நடக்க வாய்ப்பில்ல. ஆனால் பசி, உணவு, சோறு இந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே போராட்டம் வராமல் இருக்கவே இருக்காதுன்னு அந்த விஷயம் தற்போது நடந்திருக்கு. இப்போ இவர் தப்பு ஓடியிருக்க இந்த காணொளி வந்து சின்ன சின்னதாக எல்லா செய்திகள்லையும் போட்டுட்ருக்காங்க. அதில் ஹெட்லைனாக அந்த விஷயத்த தான் பதிவிட்டிருக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் பார்த்து அவங்க மனநிறைவு அடையணும். ஆனால் அதே நேரத்தில் இனிமே இவங்களுக்கு
இந்த மாதிரியான ஒரு எண்ணமோ எக்காலத்தை கொண்டும் இலங்கையில் இனி இந்த மதவாத சக்தியான விஷயங்களோ பிரிவினைவாத சக்திகளான அந்த கொள்கைகளோ எடுபடவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த நேரத்தில் நம்ம சம்மந்தமாகவும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. தமிழ் தேசியத்தில் இருக்க முரண்கள் நிறையவே இருக்குது. அந்த முரண்கள்லாம் கலைந்தால் தான் இங்கே நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிராளியாக நிற்கிற அந்த திராவிடத்தை நம்ம வீழ்த்த முடியும். ஏன்னா இங்கே தேசிய கட்சிகள் பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் திராவிட கட்சிகள் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க. அவங்கள நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம ஒற்றுமையாக நிற்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த சந்தோஷமான காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன். எல்லா தமிழர்களுக்கும் இந்த செய்தியை பரப்பி விடுறேங்க.